ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து செகண்ட் டேயில் வந்து அடுத்த மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகித் மொபைல்ஸ் விசஸ் எஸ்விசிசி ரெண்டு பேர் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இதில் மோகித் மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க, எஸ்விசிசி வந்து பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் இதுவாகவே இருக்கும், ஒரு க்யூரியாசிட்டியாகவே இருக்கும். ஏன்னா இது லாஸ்ட் மேட்ச் இன்றைக்கி. காரணம் என்ன, லைட்டிங்ஸும் இருக்காது, 5:30 டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 4 ஹவர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒரு ஓவர் வந்து பவர் பிளே. ஸோ இது ரொம்ப சீக்கிரமாகவும் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் போகும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட டபுள் மடங்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வாங்க. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். ஸோ ஃபேஸ் பண்ணுறது எஸ்விசிசி, பவுலிங் போடுறது வந்து மொபைல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பால். அருமையான முறையில் வீசப்பட்ட பந்து அகலப்பந்து. முதல் ஓட்டமே எக்ஸ்ட்ராஸ் ஆக வந்திருக்கிறது. அருமையான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். 6. Just click on this in the mid. Same ball. யாருக்காக வீசப்பட்ட பந்து, அங்க ஒரு தடுமாற்றம். ரன் அவுட் ஆகுமா? இல்லை, 2 ஓட்டங்கள். 2 ஓட்டம். திருப்பதி எதிர்கொள்கிறார். அருமையான முறையில் லாங் ஆஃப் திசையில் 6 ஓட்டங்கள். 6. தான் சந்தித்த 3 பந்துகளில் இதுவரை 2 ஆறுகள். உல்டாஸாக வீசப்பட்ட பந்து, இந்த பந்து 6. அருமையான ஒரு பந்து வீச்சு. அருமையான பந்து எக்ஸ்ட்ரா கவர் திசையில் 6-4 பவுண்டரி. சிறப்பான ஒரு மட்டை 4. ஸோ 2020 மேட்ச் மாதிரி 4 ஓவரில் வேற லெவலுக்கு 4x4 மாதிரி போயிட்டுருக்கு. ஓவரு வேற லெவலில் போயிட்டுருக்கு. சிறப்பான முறையில் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் 4 ஓட்டங்கள் பெறுமா? அங்கு தடுப்பாரா? சிறப்பான ஒரு தடுப்பு, 2 ஓட்டங்கள். 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காருப்பா. சிறப்பான ஒரு தடுப்பு, வாழ்த்துக்கள் நண்பர். டாஸாக வீசப்பட்டது 4 ஓட்டங்களை பெறுமா? இல்லை, அங்கே மெத்து என்ன மெத்து போனமா சொன்னாப்புல இங்கே வர்றப்பல சப்ஸ்டியூட்டா இருக்குமா? 1 ஓட்டம். சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து. வளைச்சு அடிக்கிறாரப்பா. தடுமாற்றம், 1 ஓட்டங்கள் மட்டுமே. வளைச்சு அடிக்கிறாங்கப்பா. இதுவரை நல்ல பந்து வச்சு, ஆனாலும் அது எதிர்கொண்டு 6-4 சும்மா பொழந்து கட்டுறாங்கப்பா எஸ்விசிசி. நல்ல பந்து வச்சுட்டா, காலில் பட்டுச்சு. 1 ஓட்டம். இருப்பினும் 1 ஓட்டம். இந்த லெக் பைஸ் என்ற முறை இருப்பதால காலில் நீங்க எங்க பார்த்தாலும் ஓடிக்கலாம். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, லோ ஃபுல்டாஸாக வீசப்பட்ட பந்து. 1 ஓட்டங்கள் மட்டுமே. ஓவர். 2 ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 37. 2 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட் கூட கிடையாது. இன்னும் 2 ஓவருக்கு.
பாண்டி வீசவிருக்கிற திருப்பதி. அருமையான முறையில் வீசப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். வீசப்பட்ட பந்து சற்று வேகம் குறைந்து வீசியதால் அது மட்டு விஜயராக எளிதாக அடிக்கும். நல்ல பந்து வச்சுப்பான். இந்த பந்து தான் ஒரு லாஸ்ட் பவுன் ட்ரை பண்ணிருக்காரு போல. குட் பீஸ் ஆஃப் bowling from the bowling department. அருமையாக வீசப்பட்ட பந்து wide ball. நல்ல ஒரு பந்து வச்சு ஒரு ஓட்டங்கள் மட்டுமே எடுக்க முடியும். சிறப்பான ஒரு பந்து வச்சு அங்க ஒரு சிறப்பான த்ரோட்டா, நல்ல ஒரு ஃபீல்டிங். அருமையான முறையில் வீசப்பட்ட பந்து எக்ஸ்ட்ரா திசையில் 4 ஓட்டங்கள் பெறுமா? இல்லை. சிறப்பான தடுப்பு 2 ஓட்டங்களா? இல்லை. அங்கு மட்டை வீச்சாளருக்கு இடையில் ஒரு மோதல், ரன் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் திருப்பதி. சிறப்பாக மட்டை வீசிக் கொண்டிருந்த திருப்பதி ரன் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார். ரன் அவுட். சிறிய தடுமாற்றம். வேகமாக ஸ்கோர் நல்லா போட்டிருக்கீங்க இது வரைக்கும். 3rd over last ball. நல்ல ஒரு பந்து வீச்சு. வா ஸ்ட்ரைட்ல ஒரு ஓட்டங்கள் மட்டுமே விட்டு ஒரு ஓட்டம். சிறப்பான முறையில் பந்து வீசினார். ஓவர் 3 ஓவர் நிறைவேற்றல. அணிக்கு 47 3 ஒரு விக்கெட். 10 ஓட்டங்களை விட்டு கொடுத்தார். அந்த ஒரு 6 தவிர மற்ற எல்லா பாலும் சூப்பரா போட்டார். இந்த மைதானத்திற்கும் இந்த பந்திற்கும் 10 ஓட்டங்கள் என்பது குறைவான ரன் விகிதமே. கோவிந்த் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்ல பந்துப்பா. அருமையான ஒரு பந்து வச்சு ஒரு ஓட்டத்திற்கான பந்தை மட்டுமே வீசிக் கொண்டிருக்கிறார். அது போட்டா சிறப்பாக இருக்கும். அதுதான் சிறப்பான அப்ரோச் இந்த கிரிக்கெட்டுக்கு. நல்ல ஒரு வேரியேஷன். வைட் பால். சிறப்பான முறையில் வீசப்பட்டது. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. லென்த் பால் நல்லா எதிர்கொள்கிறது அருணாச்சலம். அருமை தட்டி சிங்கிள்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு நினைக்கிறேன். 2 ஓட்டம். சிறப்பான ஒரு தடுப்பு. ஆனால் ராங். அருமை பேட்டிங் நடிச்சிருக்கலாம். மிகவும் அருமையான முறையில் அடிக்கப்பட்ட பந்து. லாங் ஆஃப் தி செல் கேட்ச். நல்ல ஒரு பந்து வச்சு அங்க நல்ல ஒரு தடுப்பு கேட்ச் என்ற முறையில் அடித்தார். வானவீர சென்ற பந்தை கேட்ச் பிடித்தாரா? முத்து பிடித்து விட்டார். சிறப்பான அடி. உடனே ஒரு கேட்ச். கேட்ச பிடிச்சாப்பா முத்து. வாழ்த்துக்கள் முத்து. சிறப்பா தூக்கி அடிச்சார். 2 ஓட்டங்கள் மட்டுமே. 3 ஓட்டம். அவுட். 3 ஓட்டங்கள் மற்றும் ஒரு விக்கெட். அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் ஓடுங்க. SVCC மோக்கி மொபைல்ஸ் அணியின் மட்டை செலவும் சற்று தயாராக நிலையில் இருந்தால் நல்லது. நீங்க பேட்டிங் வந்து இப்போ பால் சூஸ் பண்ணி 4 ஓவர் ஃபினிஷ். ஸ்கோர் 55 ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி பெறலாம். தலா 14 ஓட்டங்கள் பெர் ஓவர் அப்படி என்ற விதத்துல இந்த போட்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த இலக்கு எளிதான இலக்காக இருக்கும். இந்த மைதானத்திற்கும் இந்த பந்திற்கும் பார்ப்போம். SVCC அணியின் பந்து வச்சு